அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை நம்மீது நமக்கு இருக்கும் வரை வெற்றி நம்மசம் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள். சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னா அவனுக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இது என்ன 51Aவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதில் A to K வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதில் எல்லாம் ஃபஸ்ட்டு காமனாக எதை எடுத்துலாம்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்வரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னா A to K வரும். முதல்ல என்ன சொல்லுது? அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷனல் ஃபிளாக் அண்ட் த நேஷனல் அந்தம். இப்போ நான் தான் இந்திய நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்று சொன்னால் எனக்கான கடமைகள் என்ன என்று சொன்னால், முதலாவதாக நான் என்ன பண்ணோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதனுடைய லட்சியங்களுக்கும் அதே போன்ற அமைப்புகளும் என்ன செய்ய வேண்டும், நம் நாட்டினுடைய தேசிய கொடி அதே போன்ற நம்ம நாட்டினுடைய தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது கடமையாகும் என்று சொல்வதுதான் ஏ. என்ன சொல்கிறது? To cherish and follow the noble ideals which inspired our national struggle for freedom. அதாவது நம்முடைய தேசிய போராட்டத்திற்கு எது நம்மை உத்வேகப்படுத்தியதோ அதனுடைய உன்னதமான அந்த லட்சியங்கள் அல்லது கொள்கைகளை நாம் போற்றி பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகனுடைய கடமையாக என்று சொல்வதுதான் பி. சி என்ன சொல்கிறது என்று சொன்னால், டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. இப்போ சி என்ன சொல்கிறது? இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதும் அதை நிலைநிறுத்துவதும் இந்திய குடிமகனுடைய கடமையாகும் என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது? டு டிஃபெண்ட் த கண்ட்ரி and render national service when called upon to do so. என்ன சொல்றாங்க? அதாவது இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காகவும் தேசிய பணி செய்வதற்காக இந்திய நாடு அழைக்கின்ற போதெல்லாம் அவ்வாறு அந்த பணியை செய்வது இந்திய நாட்டு மக்களுடைய, அதாவது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கலாமிட்டி வந்து விடுகிறது, இல்லை ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்றப்ப என்ன பண்ணுறாங்க, அப்போது அந்த கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொரோனா வந்தது, என்ன சொன்னாங்க, டாக்டர்லாம் வந்து பண்ணணும், நர்ஸெல்லாம் வந்து டியூட்டி பண்ணணும், போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே. இந்த மாதிரி அழைக்கின்ற போது என்ன பண்ணுவோம், அவர்கள் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்ன, அவ்வாறு இந்த தேசத்திற்காக பணியை செய்வது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக என்று சொல்வதுதான் இந்த டி. என்ன சொல்கிறது? டு ப்ரொமோட் ஹார்மனி and the spirit of common brotherhood amongst all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. என்ன சொல்றது? மதம், மொழி, பிராந்தியம், அதே போன்று பிரிவினைவாதம் இருக்குதுல்ல, இந்த வேறுபாடுகள் இருக்குதுல்ல, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்ற அந்த மக்கள் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்று சொன்னால், அதாவது பொதுவான அந்த சகோதரத்துடன் இருக்குவதும் அதே போன்று நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான அந்த கடமை, அந்த முன்னேற்றுவதற்கான கடமை பெற்றுதல் வேண்டும். அதே போன்று பெண்களை சிறுமைப்படுத்துகின்ற அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களை அதை நீக்கிடவும் ஒவ்வொருவருடைய இந்தியாவில் வாழ்கின்ற அந்த குடிமகனுடைய கடமையாக என்று சொல்வதுதான் இந்த இ. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது பார்ட் 4A என்பது எப்பொழுது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது, எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்டது, எப்பொழுது வந்து நடைமுறை வந்தது என்று சொன்னால் 42nd அமெண்ட்மெண்ட், 42வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக. சரி, இப்போ வந்து A to K வரைக்கும் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து A to E பார்த்துருக்கிறோம்.
இது அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் F2K வரைக்கும் பார்ப்போம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.